பக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. தெரியாதவங்களுக்கு எடுத்துக் கொடுங்க. பக்கம் 56வது சங்கீதம் 704 பக்கம். வசனத்தை கவனமாக கேளுங்க. அசட்டையா இல்லை, பயபக்தியோடு அந்த வசனத்தை கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 2வது வசனத்தை வாசிங்க. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினாலே தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் தேவனுக்கு முன்பாக, எல்லாரும், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனோட வெளிச்சத்தில் நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடர்களுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, நான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை மட்டும் புகழுவேன். தேவனையே நம்பி இருக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை புகழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி அந்த வசனத்தில் நிற்கும் பொழுது, கவனமாக கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தை கவனமாக கேளுங்க. அப்படி நம்பி இருக்கும் பொழுது அவன் ஒன்றுத்துக்கும் குறித்து என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. மாம்சமானவன், அதாவது மண்ணான மனுஷன் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் அவன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. அப்போ யாருக்கு அவன் 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 எழும்பி அந்த வார்த்தை அப்படி கிரியை செய்யணும்னா, கர்த்தர் மேலே, அவர் வார்த்தை மேலே நம்பிக்கை இழந்து இருக்கிறவனுடைய வாழ்க்கையில தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் கிரியை செய்யும். அப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் நம்பி நிச்சயமாக இருக்கிறீங்கன்னா, அவர் வார்த்தையில் நீ நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உன்னை காப்பாற்றும். அந்த வார்த்தை உங்களை எப்படியாவது என்ன பண்ணும், தூக்கி நிறுத்த செய்யும். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ எடுத்துக்கோங்க. சங்கீத புஸ்தகத்தில் 12ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், இதோ இஸ்ரவேலை இருக்கிறார். போதும், நம்ம இது காப்பார். இது நம்ம பார்த்துட்டோம் கடந்த நாட்களில். தீங்குக்கு விலக்கி காப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இன்னைக்கு சங்கீதம் 121 வசனத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. முதல் 2 வசனத்தை இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். கவனமாக கேளுங்க. ஒரு மனுஷன் அவன் கண்கள் எப்படி இருக்கணும்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை மட்டும்தான் என்ன பண்ணணுமா, நோக்கி இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆமென். இப்போது நல்லா பொண்ணு புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளைய. ஒத்தாசைனா என்ன? என்னது? கடவுளா? ஒத்தாசைனா என்ன? உதவி. 2வது ஒரு ஆறுதல். ஆறுதல் என்னது?
ஆறுதல் படுத்துறது இதுதான். எந்த மனுஷனுடைய ஆறுதலும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு தேத்த முடியாது. பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பார்த்துப்பாங்களான்னு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ அவர் சங்கீதக்காரர் சொல்றார், எனக்கு உதவியும் எனக்கு ஆறுதலும் எங்கிருந்து வரும்னா கர்த்தரிடத்துல இருந்து மட்டும்தான் வரும். அல்லேலூயா. மனுஷன்கிட்ட எதிர்பார்க்கிற உதவி ஒரு நாள் நமக்கு என்ன பராதுன்னா பலன் கிடைக்காது. ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து கேட்டு வருகிற அந்த உதவி ஒரு நாள் உன்னை கையை கீழே தோற்று போகவும் கர்த்தர் உன்னை விடவும் மாட்டான். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ நம்முடைய கண்கள் ரொம்ப 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 முக்கியமானது. நம்முடைய கண்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷனை நீ பார்க்கிறாயோ அவர்கள் கையிலேருந்து உதவி வரும்னு எதிர்பார்க்கிறாயோ, இல்லை கர்த்தர் கரத்திலேருந்து உதவி வரும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ? இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு, இந்த போராட்டத்தை முடிக்கிறதுக்கு இந்த மனுஷனுடைய உதவி கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீ மனுஷனை பார்த்துட்டு இருக்கியா, இல்லை மெய்யாகவே ஆண்டவரை பார்க்குறாயா? நான் சொல்றது நல்லா கவனமாக படிங்க. தாவீது சொல்றார், நான் தனியாக காட்டில் இருக்கும்போது கூட எந்த மனுஷனுடைய உதவி எனக்கு இல்லை, கர்த்தர் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்சான். அல்லேலூயா. அது மாதிரி நீங்களும் உங்களையும் கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ என்னுடைய கண்கள் எப்படியாப்பட்ட கண்களாக இருக்கணும்னா ஆவிக்குரிய கண்களாக இருக்கணும். எப்படியாப்பட்ட கண்களாக இருக்கணும்? ஆவிக்குரிய கண்களாக இருக்கணும். ஒரு வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8-15 வரைக்கும் எடுத்து வாசிங்க. பக்கம் 14வது பக்கம். ஆதியாகமம் 13 8-15. ஒருத்தர் தெளிவாக எடுத்து வாசி. ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி, லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்ன, என் மெய்ப்பரும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேணாம், நாம் எல்லாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போவேன், நான் வலதுபுறம் போனா இடதுபுறம் போகிறேன் என்று சொன்னா. இப்ப நல்ல கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதி ஓடுற அந்த பக்கத்துல நீர்வள பொருந்தினதா இருக்க கண்டான். சோதோம் குமாராவையும் அழிக்கும் முன்னே வழி மட்டும் அது எகிப்து தேசத்தை போலவும். அப்பொழுது லோத்து சமபூமி முழுவதையும் தெரிஞ்சு கொண்டு போனான். அப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இப்படி ஆபிரகாம் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். உனக்கும் நீ எழுந்து அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. இப்போ ரெண்டு மனுஷ பார்வை. என்ன பார்வை? ஒருத்தர் லோத்து, இன்னொருத்தர் ஆபிரகாம். இப்போ லோத்து ஆபிரகாமுக்கும் மந்த பெருகிறதுனால ஒரு பெரிய பிரச்சனை, சண்டை. ரெண்டு பேருக்கு என்ன வந்துச்சு? பிரச்சனை, சண்டை வந்துச்சு. இப்போ ரெண்டு பேர் பிரிஞ்சு போறாங்க.
இப்போ ஆபிரகாம் சொல்கிறார், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ தெற்கே போனால் நான் கிழக்க போகிறேன், இப்படி மாற்றி மாற்றி போகிறேன், உனக்கு எனக்கும் சண்டை வேணாம், நம்ம எல்லாம் யார் சகோதரர்கள், வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இப்படி சொல்லிட்டு முதல்ல பார்க்கறது லோத்து தான் பார்க்குறான். என்ன பார்க்குறான்னா, ஒரு நதி ஓரமாக செழிப்பா பச்சை பசேர் அழகா இருக்கிற ஒரு ஊரை, ஒரு தேசத்தை அவன் பார்க்குறான். இப்போ அவன் பார்த்து, நான் அந்த ஊருக்கு போகிறேன், நான் அந்த தேசத்துக்கு போகிறேன், அங்கே போய் நான் தங்கிக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், கூடாரத்தை பேத்துக்கிட்டு போயிட்டான். இப்போ அவனுடைய கண்கள் கண்டது என்னவென்றால், பார்க்கறதுக்கு அழகு, அது கர்த்தருக்கு பிரியமா என்று கேட்கல. என்ன கேட்கல அவன், கர்த்தருக்கு இந்த இடம் பிரியமா, இங்கே நான் போகலாமா என்று அவன் கேட்கல. ரெண்டாவது அவன் பார்க்கறது செழிப்பு, பச்சை பசேர் இருக்குது, நல்ல நீர் வளம் இருக்குது அப்படின்னு சொல்லி எகிப்து தேசத்தை போல இருக்குது. ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, இந்த எகிப்து தேசம் என்பது ஆண்டவர் வெறுத்த ஒரு தேசம். அது எகிப்து தேசம். அங்கே இஸ்ரவேலை அடிமையாக வச்சிருக்கிற ஒரு தேசம். இப்போ அப்படி இருக்கு, எகிப்துலேருந்து தான் கர்த்தர் கொண்டு வரா. இப்போ இவனுக்கு எகிப்து தான் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த தேசத்துக்கு என்ன பண்ணிட்டான், பார்த்த உடனே போயிட்டான். ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்குள்ள ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும். நீ மனசுக்கு பிடிக்குது, பார்க்கறதுக்கு பிடிக்குது, ஆசைப்படுறது, அதெல்லாம் தேவனுக்கு விருப்பமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் விருப்பமாக இருக்கவே இருக்காது. தேவனுக்கு எது விருப்பம், தேவனுடைய பார்வையில் எது நல்லது, அதை தான் நீ என்ன பண்ணணும், தெரிந்தெடுக்க வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். அப்போது நம்முடைய கண்களுடைய பார்வையில் ஒரு தரிசனம், ஒரு விஷன், ஒரு பார்வையில் என்ன இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் பார்க்குற பார்வை, உன் பிள்ளையை நீ எப்படி பார்க்குற, உன் வீட்டுக்காரன் நீ எப்படி பார்க்குற, உன் மனைவியை நீ எப்படி பார்க்குற, உன்னுடைய வேலையை நீ எப்படி பார்க்குற, இதில் தான் ஆண்டவருடைய பிள்ளையை நீ சரியான பார்வையில், சரியான பார்வையை பார்த்து நீ அதில் நடக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இவன் செழிப்பை தேடி போயிட்டான், ஆபிரகாம் வறட்சியை தேடி போகிறார். ஆனால் வறட்சியான இடத்த தான் பார்க்குறாரு, கானானில் பார்க்குறாரு, கால் மிதிக்கிற தேசத்தை சொல்கிறாரு. அந்த தேசம்லாம் என்ன இருக்குதுன்னு ஒரு செழிப்பும் இல்லை, ஒரு நீர் வளமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் பார்க்கும்போதே இது செழிப்பான தேசம், என் சந்ததி இதில் குடியிருக்கிற தேசம், இது என் கர்த்தர் எனக்கு கொடுத்த தேசம் சொல்லி அப்படி ஒரு பார்வையை தான் ஆபிரகாம் பார்த்தான். ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, இல்லாததான் அவன் பார்க்கும்போதே எப்படி பார்க்குறான், இருக்கிறதா பார்க்குறான். ஏன்னா நம் தேவன் யார்னா, இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் எதிர்காலத்தை நீ மட்டமாக பார்க்காத, உன் எதிர்காலத்தை நீ தோல்வியாக பார்க்காத, உன் பிள்ளையோட எதிர்காலத்தை வேஸ்ட்டாக பார்க்காத. கர்த்தர் அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பெஸ்ட்டாக வச்சிருக்கிறார். நான் கர்த்தரை பார்க்குறேன், இல்லாததை இருக்கிற போல் அழைக்கிற தேவனை நம்பி இருக்கிறேன், என் சந்ததியை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டான். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா ஆண்டவருடைய பிள்ளைய? கவனமாக கேளுங்க. நீ பார்க்குற விதம் வேற, கர்த்தர் பார்க்குற விதம் வேற. ஆனால் நீ எப்படி பார்க்கணும்னா, கர்த்தர் எப்படி பார்க்குறாரோ அந்த நோக்கத்தோடு தான் நான் பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா? எக்கோல இருக்கு. அந்த நோக்கத்தோடு தான் நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். நான் எனக்கு பிடிச்சதை பார்ப்பேன், என் இஷ்டத்தை பார்ப்பேன்லாம் அப்படி பார்க்கக்கூடாது. தேவன் விரும்புகிற மாதிரி நீ பார்க்கணும். ஒரு பிள்ளையை தேவன் வேஸ்ட்டாக பார்ப்பாரா? ஆண்டவர் எப்படி பார்ப்பாரு? அந்த பிள்ளையை குறித்து எப்படிலாம் கர்த்தர் நினச்சிருப்பார்? பெஸ்ட்டாக நினச்சிருப்பார், நல்லதாக பார்த்துருப்பார். அதே பார்வையோடு நீ பார்ப்பீங்கன்னா அந்த பார்வையில் பார்க்குற உனக்கு ஆண்டவருடைய பிள்ளையை, அந்த பிள்ளையோட எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த மனுஷன் செழிப்பை பார்த்துட்டு போனான். கடைசியில் ஒரு நாள் வந்தது, அந்த தேசத்துலேயே அவன் குடியிருக்க முடியாதபடி அவன் சொத்து, அவன் ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய பார்வை நிச்சயமாக சொல்ல எப்படி பார்க்கணுன்னா, தேவன் ஒருத்தனை எப்படி பார்ப்பாரோ அப்படி நீ பார்க்கணும். ஒரு பிள்ளையை கர்த்தர் எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி நீ பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும், நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா?
அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய பார்வையில் தரிசனம் ரொம்ப முக்கியம். தரிசனம் ரொம்ப 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 முக்கியம். சில பேர் எப்போ பார்த்தாலும் அப்படியே நெகட்டிவாகவே தப்பாகவே தன் பிள்ளையை பார்க்குறாங்க. தன் வீட்டுக்காரையும் தப்பாக தான் பார்க்குறாங்க, தன் மனைவியும் தப்பாக தான் பார்க்குறாங்க. இப்படி பார்த்தா தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தில் வராது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், தேவனே ஒரு பிள்ளையை நல்லதாக பார்க்குறாரு, நீ எப்படி கெட்டதாக பார்ப்ப? உன் மனைவியை, உன் பிள்ளையை நீ கெட்டதாக பார்க்குற? தரிசன விசுவாசமாக ஜெபத்தில் பார், என் பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை, அது நல்லதாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு காலத்தில் கர்த்தருக்காக எழும்புறதை நான் பார்க்குறேன். கர்த்தருக்காக வைராக்கிய கொள்ளும் நான் நினைக்கிறேன். விசுவாசிக்க நான் பார்க்குறேன். அது ஊழியம் செய்யும் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. இந்த பார்வை, இந்த கண்ணோட்டம் உனக்கு ரொம்ப அவசியம். இதுதான் தரிசனமான பார்வை. ஆண்டவருடைய பிள்ளை இப்படி பாரு. ஆனால் பிசாசு உன் பிள்ளையை குறித்து தப்பு தப்பாக போகிறான், தப்பு தப்பாக நடக்கிறான், இப்படி தான் காட்டும். ஆனால் நீ ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? அழைச்சவர் அவர் நல்லா தான் நடத்துவார், நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், நான் அதை விசுவாசிக்க மாட்டேன், என் சந்ததி பூமியின் தூளை போல கடற்கரை மணலை போல இருக்குன்னு ஆபிரகாம் சொன்னதை மாதிரி நீயும் சொல்லு பிள்ளைய. நீங்கள் சொல்லுங்கள் வாயை திறந்து, அல்லேலூயா அல்லேலூயா. என் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமென். ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்காது. சூழ்நிலை என்ன இருக்காது? நல்லதாக தெரியாது, நல்லதாக இருக்காது. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது, நீங்கள் பார்க்க வேண்டியது, நான் கர்த்தருடைய சந்ததியாக இருக்கிறேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிக்கிறோம், கர்த்தர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த ஒரு தரிசன பார்வை உனக்கு வேணும். அல்லேலூயா, ஆமென். யோபு சொல்கிறாரு 19ஆம் அதிகாரம் 27 அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. 19:27 650வது பக்கத்தில் எடுத்து வாசிங்க. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களோடு அல்ல, என் கண்ணே அவர் என்ன பண்ணுமா? பார்க்கும். நான் இந்த வாஞ்சையால் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. இவருடைய பார்வை என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவரை நான் பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? ஒரு நாள் என் தேவனாகி கர்த்தரை நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே என்ன பண்ணுமா? அவரை பார்க்கும், அவரை பார்க்கும். இன்னைக்கு நீங்களும் ஒரு வாஞ்சை இருக்கு, ஒரு நாள் நீங்களும் பார்க்க போறீங்க. எப்படி பார்க்க போறீங்கன்னா, கர்த்தரை ராஜாதி ராஜாவா சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவரை பார்க்க போறோம். அல்லேலூயா. இதனால என் உள்ளந்திரி என்ன ஆகுது? இவர் எப்படி ஒரு தரிசனத்தோடு எழுதியிருக்காரு பாருங்க யோபு. அப்போ இயேசுவே பிறக்கலை, அப்போ இயேசுவே இந்த பூமியில் வாழல, ஆனால் ஒரு தரிசனத்தோடு சொல்ற, நான் பார்ப்பேன் ஒரு நாள் என் ஆண்டவரை, நான் பார்ப்பேன், அந்நிய கண்களோடு இல்லை, என் சொந்த கண்ணிலே நான் பார்ப்பேன். நான் பார்த்து என் உள்ளந்திரி அதுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய நீங்களும் ஒரு நாள் இயேசுவை தான் பார்க்க போறீங்க. இயேசு ஒரு நாள் முகமுகமாக நீயும் பார்க்க போற. அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்களால் பார்க்க போற. ஆனால் உன் கண்களில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். உன் கண்களில் என்ன முக்கியம்? தேவனுடைய பிள்ளைய லூக்கா புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணு எப்படி இருக்கான்? சரீரத்தின் விளக்கா இருக்கு. உன் சரீரம் தெளிவாக இருக்கணும்னா உன் கண்ணு எப்படி இருக்கணுமா? தெளிவாக இருக்கணும். கண்ணு எப்படி இருக்கணும்? ஆனால் கண்ணு கெட்டதாக இருந்ததுன்னா உன் சரீரம் முழுவதும் இருளாகவே மாறிட்டோம். நான் சொல்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஜாக்கிரதையாக இந்த பூமியில் நம்ம எப்படி வாழணும்னா, பரிசுத்தத்தை காத்து கொள்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கண்ணை சீர்படுத்து, கண்ணை தெளிவாக்கு. அது நீலிபதி சொல்கிறார், உன் கண்ணுக்கு முதல்ல கலிக்கத்தை போடு. இந்த குதிரைக்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா இந்த சைடில் ஒரு போட்டு வச்சுருவோம். ஏன் தெரியுமா? குதிரை கண்ட இடத்த பார்க்கறதெல்லாம் ஓடக்கூடாது, நேராக ஓடணும்னு சொல்லி என்ன போட்டுருவான்? கண்ணுக்கு ஒரு கலிக்கத்தை போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த பீச்செலாம் போனால் தெரியும். ஏன்? அது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓடும். இப்படி போகக்கூடாதுன்னு நேராக தான் போகணும் சொல்லி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம யாரை நோக்கி ஓடணும்னா, ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற கர்த்தரை நோக்கி தான் நீ ஓடிக்கொண்டிருக்கோம். நீ ஓடுற ஓட்டத்தை நேராக ஓடு.
ஆண்டவருக்காக ஓடு, எலும்பி ஓடிட்டே இரு. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டான். அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன் உங்களுக்கு 2 இது வாசிக்கிறேன், எடுத்துக்காட்டுறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 19 வரைக்கும் பார்க்கலாம். பக்கம் 473வது பக்கம். 2 ராஜாக்கள் 6 15லேருந்து 19. தேவனுடைய மனுஷனின் கண்டான். வேலைக்காரர் ஐயோ என் ஆண்டவனே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்ம கூட இருப்பவர்கள் அதிகம் என்றான். எலிசா விண்ணப்பம் பண்ணி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தாரு. இதோ எலியாவை சுற்றிலும் கண்டான். என்று அவர்களை இப்போ ஒரு 2 மனுஷன் இருக்கான். ஒரு பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டர் கிட்ட ஒரு சீஷன் இருக்கான். இப்போ இவங்க எங்க இருக்காங்கன்னா மலை மேல இருக்காங்க, மலையில இருக்காங்க, குடி இருக்கிறாங்க. இப்போ இந்த எலியாவை பிடிக்கிறதுக்காக ஒரு சேனையே வந்துருச்சு. அப்படியே மலையை சுற்றி அப்படியே மாட்டிக்கணும், சூழ்ந்துட்டுவாங்க. அப்படியே அவனை எப்படியாவது கொண்டு போனோம், ஜெயிலில் போட்டுருணும், சமாரியாவில் இழுத்துட்டு போகணும்னு சொல்லி அந்த ராஜாவுடைய கட்டளின்படி படத்தளபதி எல்லாரும் வந்து மூடிட்டாங்க. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைய கூட இருக்க வேலைக்காரர் காலையிலே எழுந்து வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஒரே இராணுவ படைகள், குதிரை படை அப்படியே சுற்றி சூழ்ந்துருக்குது. இப்போ உள்ளே ஓடி போய் கத்துறான், கதறான், பயப்படுறான். என்ன பயம் வந்துச்சுன்னா, அவ்வளோதான், உங்கள் கூட சேர்ந்து நானும் சாவதான் போகிறேன். என்ன சொல்கிறான்? உங்களுக்கு கூட சேர்ந்து நானும் சாக தான் போகிறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், அந்த எலிசா சொன்ன, நீ பயப்படாத. நீ என்ன பண்ணாது? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளே இருக்கிற பயம் பயங்கரமாக இருக்குது. ஆண்டவரை நம்பி வந்துட்டேல்ல, ஆண்டவர் நம்பி தானே நீங்கள் வாழ்கிறீங்க, ஆண்டவர் நம்பி தானே இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அப்புறம் நீ ஏன் பயப்படணும்? அப்புறம் நீ ஏன் பயப்படணும்? ஆண்டவரை மீறி ஏதாவது உனக்கு நடக்குமா? ஆண்டவர் மீறி ஏதாவது உனக்கு வந்து பிரச்சனை வருமா? கண்டிப்பாக. இப்போ இவனுக்கு தெரியாதா? ஆண்டவர் நல்லா கவனமாக இங்கே பாருங்கள், கவனமாக கேளுங்க. இப்போது ஆண்டவருக்கு தெரிஞ்சதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, முன்னாடியே பரலோக தூதரை அனுப்பிச்சிட்டார். அது அழகாக போட்டிருக்க பாருங்க. எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவனை பார்க்கும்படி இவன் கண்களை, உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரை ரதம் அவனை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டிருந்தது. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே அவர் பாதுகாப்பை கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், தெரிஞ்சுதானே பாதுகாப்பை கொடுக்குறாரு? இல்லைன்னா பாதுகாப்பை கொடுக்காம இருப்பார்ல? ஆண்டவருக்கு தெரியும். ஏன் நீ அவரை நம்பி அவரை தான் சார்ந்து வாழ்கிற, உனக்கு நான் தீங்கு வர விட்டுருவேனா? கர்த்தர் கேட்குறாரு. உனக்கு ஆபத்தில் நான் சிக்கிக்கொள்ள விட்டுருவேனா? அந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ப்ரொடக்ஷனை உனக்காக நான் அனுப்புவேன். நீ விசுவாசமாக இரு, நீ பயப்படாமல் இரு. ஒரு தீங்கு உன்னை அணுகுவது இல்லை, ஒரு வாதை உன்னை தொடுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதையும் ஆஃப் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, ஆண்டவருடைய பிள்ளைய நல்லா புரிஞ்சுக்கிங்க, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு பார்த்து தான் சந்தோஷமாக சொல்லுங்கள். உனக்கு வர தீங்கும் தெரியும், உங்களுக்கு வர நல்லதும் தெரியும். தெரியுமா தெரியாதா? கேளுங்க, தெரியுமா தெரியாதா? இது வரைக்கும் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க.
அல்லேலூயா. அல்ல அழகா பாருங்க, வேலைக்காரன் பயப்படுறான், உன் கூட சேர்ந்து நானும் சாவ போகிறேன், தெரிஞ்சு போச்சு. இப்போ சொல்கிறாரு கண்ணை திறந்து, இவன் கண்ணை தான் திறக்கிறாரு. மெயினாக என்ன திறக்கிறாரு? கண்ணை தான் திறக்கிறார். கண்ணை திறந்து பாடுறா அப்படின்னு கண்ணை திறந்தா அவன் ரதத்துக்கு முன்னாடியே குதிரை, கர்த்தருடைய சேனை, அக்கினிமயமான குதிரை. எப்படியா? அக்கினிமயமான குதிரை, அக்கினிமயமான ரதம். யாரை சுற்றிலும் இருக்குன்னா எலிசாவை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கு, பாதுகாப்பாக இருக்கு. உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவர் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. அவர் சித்தம் இல்லாமல் எப்படி இருக்காது. ஆனால் உன் கண் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? வேலைக்கார கண்கள் மாதிரி இல்லை, எலிசாவின் கண்களாக உன் கண்கள் மாறணும். கர்த்தர் இன்னைக்கு அதை மாற்ற விரும்புகிறார். உன் கண்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ பார்க்கிற தரிசனம் பயங்கரமானதாக இருக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் ஐயோ நிழலை பார்த்துட்டேன் பாஸ்டர், பேய் எங்கள் வீட்டில் வந்துச்சு. ஐயோ குட்டி சைத்தான் இப்படி தான் ஜன்னல் வழியாட்டு போடும். நீ எதை பார்க்குற? பேயும் குட்டி சத்தானை பார்க்கறதுக்காக கர்த்தர் உன்னை அழைச்சார்? நான் கேட்குறேன், என்கிட்ட வந்து குட்டி சத்தான் இப்போ தான் எகிரி கேட்டு வழியாக குச்சி ஓடுது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறது வந்துச்சே, எதனா பண்ணுச்சா உன்னை? நான் கேட்குறேன் ஆண்டவருடைய பிள்ளைய, என்ன பண்ணுச்சு உங்களை? அது ஓடுது, அதுதான் பார்க்குற. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, அதையே நீ பார்க்க மாட்டேற. கர்த்தர் சொல்ற, உன்னை பாதுகாக்க, உன் பிள்ளையா பாதுகாக்க நான் என்னுடைய தூதரை அனுப்புவேன்னு சொன்னார்னா, உனக்காக பணிவிடை செய்கிற தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு ஒரு சேதமும் கர்த்தர் விட மாட்டார் பிள்ளையா. உனக்கு ஒரு சேதம் கர்த்தர் விட மாட்டார். அது உனக்கு மாத்திரமல்ல, அவரை நம்பி இருக்கிற எத்தனை பேர் அத்தனை பேருக்கு கர்த்தர் பாதுகாப்பார். உன் கண்களை அப்படி பார். இன்னைக்கு நீங்கள் எதை பார்க்குறீங்க? நீங்கள் எதை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆண்டவருடைய பிள்ளையே, தாவீதோட பார்வையும் அதுதான். நான் விளையாட்டுக்கு சொல்ல, தாவீது இவ்வளோ மேன்மைக்கு வர்றதுக்கான காரணமும் அதுதான். இப்போ நான் ஒன்று தாவீதோட அந்த இதுவை காட்டுறேன். 1 புஸ்தகம் 21 அதிகாரம் 16-17 பாருங்க. பக்கம் 531, பக்கம் 531, 1 21-16-17. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை கையில பிடிச்சு அதுல எங்க நீட்டி இருக்க பாக்குறானா? எருசலேம் மேல நீட்டி இருக்கிறத அவன் கண்டான். யார் கண்டா? கூட இருக்கிற எவனும் பார்க்கல. கூட இருக்கிற பட தளபதியோ வேற யாருக்குமே அது கண்ணில் தெரில. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே நிற்கிறார் கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறார். எப்படி நிற்கிறார்னா, உருவிய பட்டயத்தோடு நிற்கிறார். அந்த பட்டயம் எங்க நீட்டி இருக்கிறார்னா எருசலேமில் நீட்டி இருக்கிறத அவன் பார்க்குறான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, நீ என்னத்தை பார்க்குற? நான் உங்களை கேட்குறேன். உன் கண்களில் தேவன் தூதர்கள். தானியேல் அப்படிதான் சிங்கத்தில் போட்டுருவாங்க. தானியேல் சொல்லுவார், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, சிங்கத்தின் வாயை கட்டி போடுறதுக்காக அந்த சிங்க கொகையில் கெபியில் அந்த வாயை கட்டி போட தூதன் வந்தான். அதை நான் பார்த்தேன், அவன் கட்டி போட்டான். என்ன சொல்றாரு? தூதன் வந்து. இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்குறோம்? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை, உன் கண் தெளிவாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பரலோகத்திலிருந்து உனக்கு வருகிற நன்மைகள் ஏராளம். பரலோகத்திலிருந்து கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நன்மைகள் அதிகம். உன் கண்கள் அதை காணும்படியாய் உன் கண்ணை நீ பரிசுத்தமாக்கிக்கோ. உன் கண்ணை பரிசுத்தமாக்கிக்கோ. எலிசாவுடைய வேலைக்கார கண் ஜெபிக்கும் போது தெளிஞ்சது மாதிரி கர்த்தர் உன் கண்ணை தெளிவாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் இந்த பூமியில் தேவனை ஒருவரும் பார்க்க முடியாது. எப்படி இல்லாமல்? நீங்களும் தேவ தூதரையும் ஆண்டவரையும் பார்க்கணும்னு நினச்சா உன் கண்ணை நீ பரிசுத்தப்படுத்திக்கோ. உன் ஆத்துமாவை நீ பரிசுத்தப்படுத்திக்கோ. உன் இருதயத்தை நீ பரிசுத்தப்படுத்திக்கோ. கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். எப்படி என் கண் பரிசுத்தமாகும்? எப்படி என் கண் தெளிவாக மாறணும் அப்படின்னா, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 14 அதிகாரத்தில் 29, 28, 29 எடுத்து வாசிங்க. 357 பக்கம்.
அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்றவன் சபிக்கப்பட்டவன், உன் தகப்பன் ஆணையிட்டான் உறுதியா சொல்றார், ஆகையால் ஆ ஆ ஆ ம் ம் இங்க யோனத்தானு அவன் கூட ஆயுததாரி என்ன பண்றாங்க, ஒரு சண்டைக்கு போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. கவனமா கேளுங்க, சண்டைக்கு யுத்தத்துக்கு போறாங்க. இப்படி சண்டைக்கு யுத்தத்துக்கு போகும்போது அவன் தகப்பனா சொல்லிட்டா யாரும் சாப்பிடக்கூடாது. என்ன சாப்பிடக்கூடாது? ஆகாரம் சாப்பிடக்கூடாது. அப்படி சொல்லும்போது எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. யுத்தத்துக்கு போறவன் என்ன பண்ணிட்டான், இப்போ போற வழியில ஒரு தேன் கூடு இருக்கு. அந்த தேன் கூட யோனத்தான் என்ன பண்ணான்னா, தன் கையில் இருக்க கோலை நீட்டி அந்த தேனை கூட குத்தினா அதிலிருந்து அப்படியே தேன் அப்படியே ஒழுகுது. அதை எடுத்து வாயில் போட்டு அந்த அடுத்த செகண்டே அவன் கண் எப்படி ஆகுதான், தெளியுது. 27ஆம் வசனம் சொல்லுது, தேன் எதுக்கு அடையாளம்னா கர்த்தருடைய தேன். அது தெளித்தேனிலும் அவருடைய வார்த்தை என்னது, மதுரமானது. தேனை விட ருசியானது ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ இவன் இந்த தேனை குடிச்சதுனால அவன் கண்ணு தெளியுது. கர்த்தருடைய வசனத்தை நீ பார்க்கறது படிக்கிறதுனால உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு வெளிச்சம், இருளான வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் வெளிச்சமான வாழ்க்கைக்கு கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கண்ணு தெளிகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுனா, நீங்கள் வேத வசனத்தை தயவு செய்து நீ ஒரு நாளைக்காவது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது நீ என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். அதனால் கடந்த நாட்களில் சபையின் சார்பாக பைபிள் வச்சோம். நான் நினச்சேன் ஒரு மாதமாவது ஆகும்னா, காலையில் 6லேருந்து சாயந்தரம் 7 வரைக்கும் 1 ஹவர் வந்து படிச்சுட்டு போனாங்க. சர்ச்சில் 10 நாளில் படித்து முடிச்சிட்டாங்க. எத்தனை நாள்? 10 நாளில் வேதத்தை முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சேர்ந்து ஒரு வாட்டியாவது நம்ம பைபிள் படிச்சுட்டு வந்தேன். நான் சொல்கிறேன், உங்கள் பைபிளை அடுத்தது உங்கள் பைபிளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக வாசிங்க. அதில் தான் உங்களுக்கு பார்வை ஒரு தெளிவடையும், சரீரத்தை வெளிச்சமாக மாற்றும். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குங்க. அல்லேலூயா. இவன் அந்த தேனை சாப்பிட்ட உடனே அவன் கண் என்ன ஆகுதான், தெளிவாக மாறுது. தெளிவாக மாறின உடனே அவன் யுத்தத்தில் ஜெயிச்சு அந்த அந்த சத்துருக்களை துரத்தி அவன் ஜெயம் என்கிற அந்த ஜெயாலியாய் கர்த்தர் மாற்றினான். இன்றைக்கி நான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை அன்பாக கேட்குறேன், தாழ்மையாக சொல்கிறேன். நீ கர்த்தரை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க எத்தனை பேர்? கர்த்தரை பார்க்கணும்னு, ஏசப்பா பார்க்கணும் ஒரு ஆசை, பரலோகத்துலேயும் சரி இந்த பூமியிலையும் சரி, நீ அந்த வார்த்தையை அதிகமாக நீ பார்த்து படிக்கணும். படிக்க தெரிலன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் புத்தியை தருகிறார். ஆமென். அந்த வாஞ்சையும் தாகமும் இருந்தால் போதும், நிச்சயமாக நீ படிக்க ஆரம்பிப்ப. உன் கண் தெளிவாக மாற ஆரம்பிக்கும். நீ கர்த்தருடைய பரிசுத்த ஜனமாக மாறிடுவ. கர்த்தருடைய வார்த்தை தாங்க சொல்லும், இது தப்பு இது சரின்னு. எது சொல்லும்னா ஆண்டவருடைய வசனம் தான் சொல்லும், ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லும். ஒரு ஸ்திரியை விபச்சார அந்த எண்ணத்தோடு நீ பார்க்கறது தப்புன்னு கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லும். பார்க்கக்கூடாதுன்னு யார் சொல்லுவா? கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லும். நீ படித்தா தானே தெரியும், ஆண்டவருடைய வசனத்தை பார்த்தா தானே தப்புன்னு நமக்கு புரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இனி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்கள் வேதத்தை படிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் தயவாக உங்களோட அன்பாவோடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இவன் மட்டும் பார்க்கல, யோசுவாவும் பார்க்குறான். யோசுவாவுடைய கண்கள் அப்படி தான் இருந்தது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதே ஒரு தடை இருக்குது. யோசுவா எரிகோவை என்ன பண்ணணும், தாண்டி போனோம். ஆனால் இவர் நல்லா துதிச்சுட்டு ஜெபிச்சுட்டு போய் பார்க்குறாரு. அதில் 5:13 சொல்லும்போது, ஒரு உருவிய பட்டயத்தோடு இருக்கிற ஒரு கையில் பட்டயத்தோடு வச்சிருக்கிற ஒரு தூதன் எதிரில் இருக்கான்னா எரிகோ மேலே இருக்கிறத யோசுவா பார்க்குறான். யோசுவா கேட்குறான், நீ எங்களை சேர்ந்தவரோ அப்படின்னு கேட்குறான். நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு பிள்ளையும் காப்பதற்காக ஆண்டவர் தூதரை அனுப்புகிறான். வேதம் சொல்லுது, சங்கீதத்தில் சொல்லப்படுற உன்னை காக்கும்படி
உனக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து வச்சிருக்காரு. கட்டளை கொடுத்துட்டாரு. இதில் மாற்றமே இல்லை. உன் பிள்ளையை பாதுகாக்க, உன்னை பாதுகாக்க, உன் குடும்பத்தை பாதுகாக்க, உனக்கான வருமானத்தை எல்லாவற்றையும் பாதுகாக்க, நீ எப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்டாயோ, எப்போ ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளையா ஒப்பு கொடுத்தாயோ, அப்பத்திலிருந்து கர்த்தர் உனக்காக தம்முடைய தூதரை உருவாக்கி அனுப்பிட்டார். கட்டளை கொடுத்துட்டார். ஓகே. ஆனால் நீ என்ன பண்ணணும்? உன் விசுவாச கண்களை நீ காண வேண்டும். யோசுவா பார்க்குறாரு, அந்த எரிகோ மேலே தடை இருக்கு. இந்த எரிகோவை ஒருத்தனால இடிக்கவோ உடைக்கவோ முடியாது. அவ்வளோ பெரிய ரதம், 4 ரதம் கிட்ட ஒரு பக்கம் ஓடும், 8 ரதம் அது மேலே ஓடும். அவ்வளோ பெரிய சவுறு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு லாரி எவ்வளோ பெருசு, அந்த மாதிரி 8 லாரி ஓடத்தக்க ஒரு செவுரு. அதை எப்படி இடிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அது மேலே ஒரு தூதன் நிற்கிறத யார் பார்க்குறான்னா யோசுவா பார்க்குறான். ஏன் பார்க்குறான்னா இந்த செவுரு உடஞ்சாதான் நான் கானானுக்கு போக முடியும். எப்படி போக முடியும்? அடுத்த ஊரை தாண்டி நான் போகணுன்னா இந்த செவுரு உடையணும். அப்போது உன் கண்கள் தடைய உடைக்கிற கர்த்தருடைய தூதனானவர் இயேசு உனக்கு முன்னாடி இருக்கிறத நீ பார்க்கணுன்னா உன் கண்கள் விசுவாச கண்களை நீ பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, பார்த்துட்டு மாத்திரமல்ல, அந்த பார்த்ததுக்காக, கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்ததுக்காக நீ நன்றியோடு துதிக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்க போகிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உனக்கு முன்னாடி இருக்கிற தடையை உடைக்க போகிறார். உனக்கு முன்னாடி இருக்கிற எரிகோகள் உடைக்க போகுது. எதெல்லாம் இவ்வளோ நாள் உன்னை தடை பண்ணிச்சோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி தடுக்கெல்லாம் இருந்ததோ, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு முன்னாடி போய் ஏசாயா 42:5 சொன்னபடி உனக்கு முன்னாடி நான் போய் கோணலை செவ்வையாக்க போகிறேன். இந்த வார்த்தை தான் மறுபடியும் கர்த்தருடைய பலிப்பீடத்திலிருந்து வருது. உனக்கு முன்னாடி இருக்கிற கோணல்கள் செவ்வையாக்கும்படி கர்த்தர் உனக்கு முன்னாடி போகிறத உன் கண்கள் காணும். நீ பார்க்க போகிற, கர்த்தரை செய்ய போகிறார். இந்த ஆராதனை முடிக்கும் போது நீங்கள் போகும்பொழுது என்ன காரியத்தில் இவ்வளோ நாள் தடை இருந்ததோ அந்த தடை உடைய போகுது. கர்த்தர் தடையை உடைக்க போகிறாரு. தடை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. விசுவாசித்தால் இதோ உனக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார். உனக்கு ஒத்தாசை அனுப்ப போகிறார். உனக்கு ஆறுதல் செய்ய முடியா கர்த்தரே உனக்கு முன்னாடி நடந்து போகிறார். ஆண்டவர் ஒருவரே உனக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும், சொல்லு மகளே, தேவனிடம் எண்ணுக்கடங்கா நன்மைகள் என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. உன் கண்ணை எப்படி பார்க்குது? உன் கண்ணை எங்கே பார்க்குது? கர்த்தரை தான் பார்க்கணும். வசனத்தை தான் நம்பணும். வார்த்தையை தான் நீ விசுவாசிக்கணும். சூழ்நிலையை நீ பார்க்கக்கூடாது. உன்னை சுற்றிலும் வருகிற போராட்டத்தை நீ பார்க்கக்கூடாது. உன்னை சுற்றிலும் பிசாசு தூண்டி விடுகிற அந்த கிரியைகளை நீ நினைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. உன்னை அழைச்ச, உன்னை முன்குறித்து உனக்கு கையை பிடிச்ச ஆண்டவரை மட்டும்தான் நீ பார்க்கணுன்னு கர்த்தர் எதிர்பார்க்குறார். மகளை, என் பிள்ளை என்னை பார்த்தா எவ்வளோ நலமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். 2வது, ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறான்னா உனக்கு ஒத்தாசை பண்ண விரும்புகிறான். என்னன்னா உங்களால் முடியாத நேரத்தில், உங்களால் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாத, செயல்படாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்காக என்ன பண்ண போகிறேன்? உதவி செய்வேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு பலன்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் ஆறுதல் படுத்துவேன். 2 நாளாகும் புஸ்தகம் 14 சீக்கிரமாக முடிக்கிறேன், எடுத்து வாசிங்க. 14 அதிகாரம் 11 14 வரைக்கும் எடுத்து வாசிங்க. பக்கம் 558வது பக்கம். சீக்கிரமாக பக்கம் 558வது பக்கம். 2 நாளாகவும் 14
11 வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி எனக்கு துணை நில்லும், இந்த கூட்டத்துக்கு எதிராக உம்மனா நம்பி வந்திருக்கிறோம், நீர் எங்கள் தேவன், மனுஷன் உங்களை மேற்கொள்ள ஒட்டாதிரும் என்றான். ஓடி போனார்கள். கர்த்தராலே அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிச்சு. எருசலேமுக்கு திரும்பினார்கள். இங்க ஒரு யுத்தம் நடக்குது. இப்போ இந்த யுத்தத்துல அவங்க எதிரியோட சேனை ரொம்ப பலத்து இருக்கு, அதிகமா இருக்கு. ஆனா இவங்க கிட்ட, ஆசா கிட்ட ஒண்ணுமே இல்லை, சேனையே அவ்வளவா இல்லை. இப்போ ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி ஒரு கேட்கிற காரியம், கர்த்தாவே, பலன் உள்ளவனாகிலும் பலன் இல்லாதவனாகிலும் யாரா இருக்கட்டும், உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் அல்லவா? இப்போ அவன் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறான். கர்த்தாவே, உம்மை சார்ந்து உம்மது நாமத்தினாலே இந்த கூட்டத்துக்கு எதிராக நான் வந்திருக்கிறேன். யாரை சார்ந்து வந்திருக்கிறேன்? கர்த்தரை சார்ந்து. யாரை நம்பி வந்திருக்கிறேன்? கர்த்தரை நம்பி வந்திருக்கிறேன். அவரை சார்ந்து அவரை நம்பி நீ வந்ததுனால கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா, அந்த சத்துருக்களை முறியடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருப்பார். கர்த்தர் ஒரு சத்துருவை முறியடிச்சிட்டார்னா அடுத்தது அவன் பக்கம் வரவே மாட்டான். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுற அந்த மனுஷனாக இருக்கலாம், அந்த மனுஷியாக இருக்கலாம், கர்த்தர் யுத்தம் பண்ணி அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி அவங்க விழுந்து போயிட்டாங்கன்னா, ரெண்டாவது அவங்க எழுந்திருக்கவே முடியாது. ஏன்னா அடுத்தது உன் பக்கமே வர கர்த்தர் விடமாட்டார். அவர்களில் கர்த்தரால் ஒரு பயங்கரத்தை அவங்க பார்ப்பாங்க. அப்போது மனுஷனை நம்பி நான் இல்லை, நான் யாரை நம்பி இருக்கிறேன்னா கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரை நம்பி தான் இருக்கிறேன், நான் ஆண்டவரை நம்பி தான் இருக்கிறேன். அவர் தான் என் பலன், அவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? சத்தமாக உங்கள் வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தாவே, பலன் உள்ளவனாகிலும் பலன் இல்லாதவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஏராளமான கண்ணுக்கு தெரியாத சத்துருக்கள் என்னை சூழ்ந்து இருந்தாலும் என் தேவனே, அந்த சத்துருக்களை என்னை மேற்கொள்ள விடாமல் நீரே முறியடிப்பீர் என நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பிள்ளைய. ஒரு கிருபை உன் மேலே இறங்குது. அந்த சத்துருவை மேற்கொள்கிற பலன் உனக்கு கர்த்தர் தராரு. அந்த சத்துருக்கிட்ட பேசத்தக்க ஞானத்தை கர்த்தர் உனக்கு தராரு. அந்த சத்துருவை துரத்தத்தக்க வல்லமை கர்த்தர் உனக்கு தராது. எந்த சத்துருவா இருந்தாலும் நீ பயப்படாத. கர்த்தர் உன் சார்பில் இருக்கும் பொழுது அவர்கள் பலனற்று போவார்கள், அவர்கள் விழுந்து போவார்கள், அவர்கள் ஒன்றில்லாமல் போவார்கள். நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்ப. கர்த்தர் உனக்காக துணை நிற்பார். கர்த்தர் உனக்காக துணை நிற்பார். கர்த்தர் உனக்காக துணை நிற்பார். எத்தனை பேர் சொல்ல, கர்த்தர் எனக்காக? வாயை திறந்து அறிக்கை பண்ணி சொல்லு மகனே, கர்த்தர் எனக்காக துணை நிற்பார். என் சத்துருக்களை கர்த்தர் விழ பண்ணுவார். சொல்லுங்க, சொல்றவங்களுக்கு அது அப்படியே நடக்கட்டும். நீ அறிக்கை பண்ணும்போது உனக்கு அப்படியே நடக்கட்டும். இதோ நீ சொல்லும்போது கர்த்தருடைய வல்லமை உண்மையில இறங்கும். கர்த்தர் உனக்காக வழக்காட ஆரம்பிப்பார்.
கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். நீ பலனற்று போனாயோ, நீ சோர்ந்து போனாயோ, இந்த சத்துருக்கிட்ட பேச முடியல, இந்த சத்துருக்கிட்ட எதிர்க்க நிற்க முடியல, நான் விழுந்து போனவனா இருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண, உன்னை தூக்கி எடுக்க அவருடைய கிருபை உன் மேல இறங்குது. இந்த சத்தத்தை கேட்கும் போது அந்த கிருபை உன் மேல ஊட்டப்படுது. மகளே, நீ விழுந்து போவதில்லை, அந்த சத்துரு தான் விழுந்து போவான். ஹல்லேலூயா. கர்த்தரால் அவர்களுக்கு ஒரு பயங்கரம் உண்டாயிருக்கும். கர்த்தரால் அவர்களுக்கு ஒரு பயங்கரம் உண்டாயிருக்கும். என் வழியா இனி அவர்கள் வருவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த சத்துரு என் வழியா வரமாட்டான், என்னை பயம்புத்துறவன் என் வழியா வரமாட்டான். அது கர்த்தரால் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அல்லேலூயா, ஆமென். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க ஆண்டவருடைய பிள்ளைய, நீ ஆண்டவரை மட்டும் உறுதியாக நம்பி நீ யுத்தம் பண்ணாமல் நீ அமைதியாக இருந்தாலே போதும். நீ என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ணவே கூடாது. கர்த்தர் எப்பவுமே சொல்கிற ஒரே வார்த்தை, நீ பேசினா, நீ யுத்தம் பண்ண, நான் யுத்தம் பண்ண மாட்டேன். அவர் யுத்தம் பண்ண நீ நினச்சா நீ அமைதியாரு. அப்போது உன்கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க, உன்கிட்ட மோதுறதுக்கு பயப்படுவாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவங்ககிட்ட நம்மளால மோத முடியாதுன்னு அவங்களுக்கு தானாகவே கர்த்தர் ஒரு பயத்தை உண்டு பண்ணுவார். உன்னை பார்க்கும்போது ஒரு பயம் அவங்களுக்கு வந்துடும், உன்கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா கர்த்தர் உனக்காக. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மாதிரி நீ இருக்கணும்னா உன் பார்வை கர்த்தர் மேலே தான் இருக்கும், ராஜா மேலே தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்லணும், இவங்க கிட்ட நம்மளால் பேச முடியாது, இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு நல்ல தெரிஞ்சுக்கோங்க தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு விரோதமாக எது வேணால் பண்ணட்டும், சத்துரு சுற்றிலும் படையெடுத்து வரட்டும், உனக்கு விரோதமாக என்ன வேணால் செய்யட்டும், நீ கர்த்தர் மேலே மட்டும் நம்பிக்கையார். நீ ஆண்டவரை மட்டும் உறுதியாக பிடிக்க ஆரம்பி. நீ உறுதியாக பிடிக்க 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 அவங்களுக்கு தானாகவே உங்களை பார்த்து ஒரு பயம் வந்துடும். ஏன்னா கர்த்தர் இவங்க கூட இருக்கிறார், இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, இவங்களுக்கு விரோதமாக எதுவுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் பார்த்தோமா, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்ல 9 ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கான். அவன் வாசனை தர்றவன். இஸ்ரவேல் எப்படி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவனுக்கிட்ட இருக்குது. அவங்கள ஒருத்தரும் ஒன்றும் மந்திரமும் செல்லாது, குறி சொல்லதும் செல்லாது. இப்படியாப்பட்ட வார்த்தைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறார். நீ யாரை நம்பி இருக்கணும்? வாக்கு கொடுத்த கர்த்தரை மட்டும்தான் நீ நம்பி இருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் 12-16 வரைக்கும், பக்கம் 858 பக்கம். அடுத்தது அவர் ஒத்தாசையாக என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஆறுதல் செய்ய கர்த்தர் உண்மையாக இருக்கிறார். யாருக்கு ஆறுதல் செய்ய போகிறார்? உனக்கு ஆறுதல் செய்ய தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஏசாயா 51. நானே உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆறுதல் செய்கிறவர். சாக போற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுறதுக்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யாரு? இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயுதமா இருக்கிற போது நீ எதுக்கு அவனை பார்த்து நீ பயப்படுற? இடுக்கண் செய்கிறவனுடைய உட்காரம் என்ன செய்ய முடியும்? சாவதும் இல்லை. நானே எலும்பு இங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நானே உனக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பா எடுக்கிற மனுபுத்திரனுக்கும் நீ பயப்படுறதுக்கு நீ என்ன? ஏன் அது பயப்படுறதுக்கு? வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? சில பேர் ஆண்டவரை மறந்துட்டு
ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்வார்னா அது எப்படி? உன் தேவனாகி கர்த்தரை நீ ஒரு நாளும் மறக்கவே கூடாது. யாரை வேணால் மறந்துடுங்க. உனக்கு துரோகம் பண்ணணும் கூட நீ மறந்துடு, விட்டுரு. ஆனால் கர்த்தரை ஒரு நாள் நீ மறக்காத, ஒரு நாளும் மறக்காத. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை அவர் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். நீ நினைக்கலாம், எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி துரோகம் செஞ்சிட்டாங்க, அதனால் கூட நீ நினச்சி வருத்தப்படலாம். மறந்துடுன்னு கர்த்தர் சொல்கிறார். உனக்கு அவர் ஆறுதல் செய்ய போகிறேன்னு சொல்கிறார். நீ அதை மறந்தால் என் ஆறுதல் உனக்குள்ளே வரும், என் சமாதானம் உனக்குள்ளே வரும். அல்லேலூயா, ஆமென். எல்லாத்துக்கு சொல்ல, ஆண்டவருடைய பிள்ளையே, சில பேருடைய மனசில் ஆவியானதான் இங்கே பேசுகிறேன். ஒரு கசப்பு, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, என்னால் மறக்கவே முடியலையே, என்னால் மறக்கவே முடியும். அடிக்கடிக்கு அவங்க செஞ்சது தானே என் முன்னாடி வந்து நிற்குது, அவங்க பண்ணது தானே எனக்கு முன்னாடி வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செஞ்சதை கர்த்தர் மறந்தார்ல, நீ யோக்கியமா? நீங்கள் நல்லவங்களா? நம்ம நல்லவங்களா? ஆண்டவர் நம்ம மறக்கலை, மன்னிக்கலை. நீ மட்டும் மன்னிக்காமல் இருக்கிறது என்னன்னு கர்த்தர் கேட்குறார். ஒரு மனுஷன் கர்த்தரிடத்துலேருந்து ஆறுதல் வரணும்னா நீ மற்றவங்களை மன்னிச்சே ஆகும். என்ன பண்ணணுமா? என்ன செய்யணுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்னது? மன்னிக்கணும். என்ன சொல்லணும்? நான் விளையாட்டுக்கு சொல்ல, மன்னிச்சாதான் கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார். நீ மன்னிக்கவே மாட்டேன்னா ஆறுதல் உனக்கு கர்த்தர் செய்யவே முடியாது. மன்னிக்கிறதுல தான் நிறைய விடுதலை இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைய, கணவன் மனைவிக்குள்ளே கூட என்ன இருக்கக்கூடாதுன்னா அந்த கசப்பு இருக்கக்கூடாது. அது நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப ஒரு யோசனை என்ன தெரியுமா? வாழ்கிறது இன்னும் எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க நீங்கள்? நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் நிறைய செத்து போன போஸ்ட்லாம் பார்த்தா 45 வயசுலேயே புட்டுன்னு போயிடுறாங்க. எனக்கு பார்த்தா ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. நான் பார்த்து சொல்லுவேன், இன்னும் 45 வயசுல நிறைய போஸ்ட் ஓட்டிக்குது. அவ்வளோ மனுஷனுடைய வாழ்க்கை அதை சொல்கிறார், புல்லுக்கு ஒப்பாக இருக்குது சொல்கிறார். எப்படி இருக்கா? சாக போகிற மனுஷன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற மனுப்புத்திரன் எப்படி இருக்கான்? புல்லு இன்னைக்கு தோன்றி என்ன ஆகிடும்? இதில் என்னங்க கசப்பு? நான் கேட்குறேன், இதில் என்னங்க வைராக்கியம்? மனுஷன் பிறவி தாங்க ரொம்ப மோசமானது பிறவி இருக்கிறது இல்லையே. காக்கா குருவி கூட இன்றைக்கி அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்றா சேர்ந்துடும். ஆனால் இந்த மனுஷ பிறவி, அந்த வைராக்கியம், அந்த குணங்கள் இருக்குது பாருங்கள். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், கூடுமான மட்டும் எல்லா மனுஷன் கூட நீ சமாதானமாக இரு. சாகிற வரைக்கும் நீ சந்தோஷமாக வாழு, சமாதானமாக வாழு. இந்த டென்ஷனாகவே வாழாத. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது வேஸ்ட்டு. நீ அதுக்கு மிருகமாகவே பிறந்து போயிடலாம். ஆண்டவரோட மனுஷனை தான் படைச்சிருக்கார், பிறந்திருக்காரு. இல்லை நான் கேட்குறேன், பாஸ்டர் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் தான் பேசுகிறான்னு நீ ஏற்றுக்கணும். ஆமென். அவ்வளோ கசப்பு, அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ வைராக்கியம் எதுக்கு? பைபிள் ஆண்டவர் சொன்ன மனுஷன் எதுக்கு இருக்கிறான்? சாக போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான், மனுபுத்திரன் அப்படி தான் இருக்கிறான். கூடுமான மட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ சமாதானமாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியுமா அதையே நாடு, அதையே நீ விரும்பு. அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். நீ இப்படி வாழ்ந்து பாரு, கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்கிறாரா இல்லையா உனக்கு தெரியும். நீ இப்படி வாழ்ந்து பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறாரா இல்லையா உனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வைராக்கியம் கசப்பு எங்கே இருக்கோ அங்கே பிசாசு உன் வீட்டில் தான் இருப்பான். பிசாசு எங்கேயும் இல்லை. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நான் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியோட கேட் திறந்து உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா, உங்கள் வீட்டில் வைராக்கியமும் சண்டையும் இருந்தால் அந்த ஆவி உள்ளே வந்துடும். அதாவது ஆண்டவர் சொல்லுவார், சாத்தான் வானத்துலேருந்து மின்னலை போல கீழே விழுறதை நான் பார்க்குறேன். பேதுரு சொல்வார், உங்கள் நாமத்தில் பிசாசு, அதெல்லாம் விடு. இப்போ வானத்துலேருந்து மின்னலை போல சாத்தான் விழுறான், அது தெரியலையா உங்கள் கண்ணுக்கு? எங்கே விழுறான்? எந்த வீட்டில் சண்டை, எந்த வீட்டில் வைராக்கியம், எந்த வீட்டில் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே அவன் வந்துடுவான். அவன் வந்துடுவான் கண்டிப்பாக, அந்த வீட்டில் தான் விழுவான். எந்த வீட்டில் விக்கிரக ஆராதனை நடந்து அவனுக்கு இடம் கொடுக்குறாங்கோ அந்த வீட்டுக்குள்ளே அவன் வருவான், கண்டிப்பாக வருவான். அங்கே அவன் இருக்கும்போது கர்த்தர் எப்படி உதவி செய்வார்?
நான் கேட்குறேன், எனக்கு கர்த்தர் நன்மை செய்யணும், ஒத்தாசை வரணும், அங்கேருந்து உதவி வரணும்னா நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. பிசாசு அப்படி தான் உன்னை தூண்டுவான், வைராக்கியத்தை தூண்டுவான், கண்கள் இச்சையை தூண்டுவான், தேவையில்லாத அந்த பெருமையான பேசுறதை தூண்டுவான். இதெல்லாம் யாருடைய சுவாபம்னா பிசாசுடைய சுவாபம். ஆதாம் ஏவாள் அந்த மனசில் வச்சுட்டு அதை பார்க்க சொல்கிறான். என்ன சொல்கிறான்? பாரு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அந்த பழம், இது குடிச்சு பாரு, சாப்பிட்டு பாரு, ருசிச்சு பாரு, பாரு பாரு பாரு. நீ அதை பார்க்கும் போது தேவனை பார்க்கறத விட்டுட்ட. நீ இதை பார்த்தினா கர்த்தர், அதுதான் கர்த்தர் வந்து தோட்டத்தில் வந்து கூப்பிட்றாரு, ஆதாமே ஏவாளே, ஓடி போய் ஒளிறாங்க, கர்த்தரை பார்க்க முடியல. ஏன்? இவங்க இதை பார்த்துட்டாங்க, இந்த பழத்தை பார்த்துட்டாங்க. ஆண்டவரை பார்க்குற கண்ணு எதை பார்க்கறது? நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளையே, சாக போகிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மனுப்புத்திரனா இருக்கிற நம்ம இந்த கசப்பு வைராக்கியத்தோடு நீ இறந்தா மறைத்தா நாம் தேவனை பார்க்கவே ஒரு நாள் முடியாது. அல்லேலூயா. அன்பு திரளான பாவங்களை, உன் பாவத்தெல்லாம் போக்குறது ஒன்றே ஒன்று தான், நீ தேவனுடைய அன்பை வெளிப்படுத்து. உன் பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆக்கப்படும். நீ எதுவுமே போய் பலி செலுத்தவும் தேவையில்லை, நீ எதுவுமே பண்ணவும் தேவையில்லை. வேதம் சொல்லிச்சு, அன்பு திரளான பாவத்தை என்ன பண்ணுமா? மூடும். அன்பு சகலத்தையும் என்ன பண்ணும்? தாங்கும். அன்பு என்ன பண்ணும்? இதில் தெரியுது, எல்லாம் சொல்கிறதெல்லாம் தெரியுது. வீட்டுக்கார் ஒன்று பேசினா தான் தெரியும் உனக்கு. அன்பு தாங்குதா? அன்பு கட்டையை தூக்குதா, கரண்டியை தூக்குதா, என்ன பேசுதா, எல்லாம் எப்போ தெரியுமா தெரியும் அந்த அன்பு. நீ பைபிளை தூக்கிட்டு அன்பே உன்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நான் சொல்ல வர கர்த்தரை உன் கண்ணு பார்க்கவே முடியாது. விளையாட்டுக்கு சொல்லலை, கர்த்தருடைய வசனம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணுது? அப்படி தான் சொல்லுது. ஏன் ஆண்டவர் 2 பேராக கொடுத்தாரு? ஒருத்தங்க முடியாமல் இருக்கும்போது ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க? தாங்கி தூக்குறதுக்கு தான் 2 பேர் கொடுத்தாரு. அந்த 2 பேர் சமாதானமாக இருக்கும்போது தான் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம் நீ பார்ப்ப. 2 பேருமே அப்படியே எதிரும் புளியுமா அப்படியே இருந்தீங்கன்னா எப்படி தேவன் உங்கள் வீட்டில் வந்து இருப்பார் நீ நினைக்கிற? நீ கோயிலுக்கு வரலாம், சர்ச்சுக்கு வரலாம், பைபிளை தூக்கலாம், எல்லாம் பாடலாம், அபிஷேகம், ஓகே. கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. விளையாட்டுக்கு சொல்ல ஆண்டவருடைய பிள்ளைய, கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்குன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். கர்த்தருடைய நன்மையை நீ பார்க்கணுன்னா ஆண்டவருடைய அன்பு உனக்குள்ளே வெளி வரணும். நான் மாறிட்டேன். நீ பாவத்தை விட்டு மாறினதுக்கு என்ன பிரயோஜனம்? ஓகே, பாவத்தை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், நான் மாறிட்டேன். அன்பு இருக்கா? நான் தீர்க்க தரிசனம் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. நான் சொல்ல, நான் வரத்தை உடையவனாக இருந்தாலும், நானே சொல்கிறேன், எல்லா வரத்தை உடையவனாக இருந்தாலும் அன்பு எனக்குள்ளே இல்லைன்னா நான் வேஸ்ட்டு. ஓசையிடுகிற வெண்கலம் போல தான் நான் இருக்கிறேன். வெண்கலம் போல தான் இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, அந்த அன்பு தான் கர்த்தரை உன்னை பார்க்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் குடும்பத்தையே நெருப்பில் கொளுத்தி மிஷினரி எரிச்சு போட்டாங்க. அந்த அம்மா வந்து அந்த ஜட்ஜிக்கிட்ட சொல்லும் போது ஜட்ஜி கேட்டாராம், உன் வீட்டுக்காரை எரிச்சிட்டாங்க, உன் பிள்ளை எரிச்சிட்டாங்க, இப்போ நான் என்ன தீர்ப்பு கொடுக்க? உன் கையிலே கொடுக்குறேன் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யார் கொடுக்குறா? அந்த ஜட்ஜில் நிற்க வச்சு, அந்த கூண்டில் நிற்க வச்சு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்க அந்த அம்மாவுக்கு கொடுக்குறார், குற்றவாளிக்கு. அந்த அம்மா ஒன்றே ஒன்று சொன்னாங்க, நான் இவங்களை மன்னிச்சு விட்டுடுறேன், நீங்களும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கார விரோதமாக எரிச்சவங்க கொலை பண்ணவங்களே மன்னிக்கிற. அப்போ ஜட்ஜிக்கிட்ட எப்படி உனக்கு இந்த குணம் வருதுன்னா, இயேசு எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த குணம் எனக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். நான் தயவாக ஆண்டவருடைய பிள்ளையே, கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம் உனக்குள்ளே இருந்தா இந்த பலிப்பீடத்தில், இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ புதிதாக பிறந்த மாதிரி தேவனுக்காக நீ நில்லு. கர்த்தர் உனக்காக நிற்பார். உன் நெருக்கத்தில் அவர் உதவி செய்ய நிற்பார். நீ ஒடுக்கத்தில் உன்னை தூக்கிவிட அவர் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் கர்த்தர் தான் பேசினார். கர்த்தர் தான் உங்ககிட்ட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, முதல்ல உன் கண்ணு தரிசனமாக, விசுவாசமாக உன்னை சுற்றிலும் பாதுகாக்கிற கர்த்தர் கேடகமாக இருக்கிறத நீ பாரு.